ஹாய் கீர்த்தனா ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து எங்களோட தலை பொங்கல் ஃபேமிலி இஷ்யூனால் வந்து எங்களால் பொங்கல் கொண்டாட முடியல. நாங்கள் பொங்கல் கொண்டாட முடியலனாலும் என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு vlog மாதிரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? இப்போ பருப்பு குழம்பு அண்ட் சாதம், அவ்வளோதான் ஸ்பெஷலு. இது எப்படி ஸ்பெஷலு? இது அம்மாவுக்கு மட்டும்தான். நம்ம ரெடி ஆகிட்டு ஸ்ரீயோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போகிறோம். இங்கே உனக்கு இல்லை. கீர்த்தனா, அத்தானே உன்னை எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நேராக கண்ணாடிக்கிட்ட வந்தால் மட்டும் போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாய்ஸ்சரைசர் தான் போட்டுட்ருக்கேன். காலையில் ஒரு ஸ்கின் கேர் பண்ணனா, அதனால் மாய்ஸ்சரைசர் போட்டுட்ருக்கேன். காலையில் வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், வடன்னு வச்சுருந்துருப்பேன். ஏன்னா ஸ்கின் கேர்னால் தக்காளி குளிக்கதான் போகிறேன், திரும்ப ஏன் போடுறேன் நீ ஏன் சொல்ல? இப்போ அது போட்டு கொஞ்சம் ஸ்கின் ட்ரையாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷத்தில் குளிக்க தான் போகிற, அதனால் அது போட்டு போயிடலாம். எப்போ பாரு கண்ணாடி முன்னாடியே கிடைக்கல, நீ எரிச்சல் ஆகுது. ஸ்கின் கேர் பண்ணணும், அப்போ தான் ஸ்கின் நல்லா இருக்கும். காலையில் தக்காளியும் அது இன்னைக்கு போட்டியா? தேன் போட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் போடுறாதையும். ஒரு ஸ்கியூப் நான் எடுத்தேன்ப்பா. இல்லை காலியாக இருந்ததுன்னா பாருங்க, டெய்லியும் நான் காலி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தக்காளியும் தேனும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணேன் நிஜமாலுமே. என்னோட பியூட்டி இதுதான். திட்டுவே. One hour later. ஏன் கீர்த்தனா, உண்மை தானே? நீ பாட்டுக்கும் பொட்டாட்டு மேக்கப் போட்டுக்கிற, ஆனால் உன்னை பார்த்தா தலையெல்லாம் இன்னும் எரியுது, அவ்வளோ கோபமாக வருது. கேமரத்துக்கு 2 மணி நேரம் மேக்கப் போகிற ஒரே நீ வெட்டி மட்டும்தான். நீங்கள் என்ன பேண்ட்டை மாட்டிக்கிறீங்க, எல்லாம் மாட்டிக்கிறீங்க. நாங்கள் சிங்கில் கட்ட வேணாம். இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? லேட் பண்ணாமல் நீ மட்டும் மேக்கப் போடலையா? ஆமாம், பின்னுக்கு போட்டு தான் ஆகணும். அப்புறம் எனக்கு பின்னாடி எட்டலை, நீ தான் போட்டு விடணும். என்னது படத்துக்கா? நீ என்ன விட்டுட்டு போகிறல, அதான். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், சாப்பிடுவேன், வாங்கிட்டு வந்துடுவோங்க. எனக்கும் ரெடி ஆயாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா சாப்பிட்றதுக்காக ஸ்ரீயோட அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போகிறோம். என்னோட தீபாவளி பொங்கல் அவுட்ஃபிட் இது கல்யாணத்துக்காக சீர் வந்தது, அதை எடுத்து கட்டியாச்சு. வந்தது என்ன வேலை? வந்ததும் என்ன வேலை? வெளில கிளம்புறேன். I need to taste my mom's biryani. Okay. பலவ வரமா கலந்தா இல்ல இது கலந்தா தெரியலையேம்மா. பாரு தெரியல மாமா. என்ன ஸ்பெஷல்? எங்கள் அம்மா காரம் பிரியாணி இருக்குது. ஆவரேஜ் இந்தியன் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கடுகு அண்ட் எக்ஸட்ரா கறி மசாலு, சிக்கன் மசாலு, மட்டன் மசாலா எல்லாம் போட்டு செய்கிறது தான் ஆவரேஜ் இந்தியோட வீட்டு செய்கிற பிரியாணி. ஸோ அதை தான் இப்போ டேஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப நாளாக கடையில் சாப்பிட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. இது ஒரு டிஷ். உருளைக்கிழங்குல சில்லி தந்தூரி மாதிரி பேனில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுவும் சூப்பராக தான் இருக்குது.
அந்த சாப்பாடு? நல்லா போகிறேன். ஓகே. நல்லா தான் இருக்குது. இந்த கருவேப்பிலை குறைச்சிக்கலாம். அதான் காளான் பிரியாணின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை தான் வாசனை வருதுன்னா பண்ண புரியல எனக்கு. சரி, எங்கள் படத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். நான் இல்லை வேணாம், அப்புறம் சரி பாய். ஆமாம். hours later. ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி உட்காந்துட்ருக்கேன். ஸ்ரீ வந்து படத்துக்கு போனீங்க இன்னும் வரவே இல்லை. நான் வந்து இன்ஸ்டாகிராம் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணேன். நம்ம ஏற்கனவே ஏற்காடு போயிருந்தோம், அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். இன்னும் வரல. இப்போ ஃபோன் பண்ணால் இன்னும் சேலத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ தான் வருவாங்கன்னு தெரில. கொஞ்ச நேரம் அதில் ஒரு குட்டி தூக்கம் வேறு போட்டு எவ்வளோ பண்ணிட்டேன் நான். திரும்ப எந்திரிச்சு உட்காந்தா செம்ம போர் அடிக்குது. சாப்பிட்டுட்டேன், எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு ஏதாவது வீடியோ இருந்தால் எடிட் பண்ணணும். ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷனும் எதுவும் இல்லை. ரொம்ப போர் அடிக்குது. ஸ்ரீ வந்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாமா என்னன்னு தெரியல. ரீல்ஸ் வேறு எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து ஸ்ரீ வந்தால் தான் எடுக்க முடியும். சரி, ரீல்ஸ் எடுக்கும் போது பார்க்குறேன். ஒரு வழியாக வந்து சார் வந்து வந்துட்டாங்க. அதுவும் வந்து 8 மணி நேரம் கழித்து வந்திருக்காங்க. அதனால் பொங்கலுக்கும் அதுக்கும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான். இனிமேல் வந்து பேச மாட்டேன். நான் மூஞ்சி மூடி வந்து படுத்துடுறாங்க. என்ன தான் பண்ணாலும் இன்றைக்கி வந்து பேசுறதா இல்லை. ஏன்னா படத்துக்கு போட்டு நான் வேணான்னு சொல்ல. போயிட்டு காலையில் 10 மணிக்கு போனாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் வந்தாங்க. நான் அப்புறம் என்ன பண்ணட்டும்? இன்றைக்கி பொங்கலும் செலிப்ரேட் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால். இந்த விலாக் வந்து எதுக்குன்னே தெரில. ஒரு டே இன் மை லைஃப் கூட கிடையாது. என்ன போன விலாக் மாதிரி எடுத்தாச்சு. அவ்வளோதான், வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். சார் வந்து வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் வந்து பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து விலாக் வந்து முடிச்சுக்கலாம். வந்து பிடிச்சிருந்தா கூட சொல்ல முடியாது. இது ஒரு வீணாக போன வீடியோ மாதிரி தான் எடுத்தோம். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் தான் இப்போ குறைச்சிடு.